குடும்ப வாழ்க்கையில் பெரும்பான்மையான மக்கள் நேரம் கொடுக்கறதே இல்லை. குறிப்பாக இந்த வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை சொல்கிறேன். இல்லை மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, மனைவியை பிரிஞ்சு எத்தனை வருஷம் இருந்தேன்னு சொன்னால் அவார்டு கொடுத்துடலாம். அவருக்கு 4 வருஷம் ஆச்சு ஊருக்கு போய், 5 வருஷம் ஆச்சு ஊருக்கு போய், 3 பிள்ளை இருக்குது, அதை பார்த்துட்டு மனைவி உட்கார்ந்துருக்காங்கிறாங்க. இதுவெல்லாம் ஹலாலான வாழ்க்கையா? இதுவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய வாழ்க்கையா? ஒரு இயற்கையான ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு இயற்கையாக என்ன தேவை இருக்கிறது என்று தெரியாது? அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலாக வாழ்வதற்கு வழி கொடுத்தும் செல்வம் என்ற ஒரே காரணத்திற்காக இப்படி ஹலாலாக வாழாமல் பலர் ஹராமிலே தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்கைப்ல உட்கார்ந்து பேசுறாங்க. சமூகத்தில் சொல்லப்பட வேண்டும் இதெல்லாம். ஒரு வாட்ஸ்அப்லையோ ஸ்கைப்ல உட்கார்ந்து என்ன பேசுறாங்க? இரவுடைய நேரத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒரு போன் கால்ல உரையாடப்படுது. அந்த போன் கால் ரெக்கார்டு செய்யப்படுது. உங்களுக்கு தெரியுமா? அது எங்க ஸ்டோர் செய்யப்படுது தெரியுமா? ஸ்கைப்ல நீங்க பார்க்கறதெல்லாம், நீங்க கேட்கறதெல்லாம், உங்கள் மனைவியை நீங்க கேட்கக்கூடிய அந்த முறைகள் எல்லாம் எங்க ரெக்கார்டு செய்யப்படுது தெரியுமா? அதை யாரு வேணாலும் பார்க்கலாம், யாரு வேணாலும் கேட்கலாம். இந்த உலகத்தில் சர்வசாதாரணம். ஒரு ஆண் தவறான பழக்கத்திலே சர்வசாதாரணமாக, குறிப்பா சொல்லணும், மாஸ்டர்பேஷன் பழக்கத்துக்கு பலர் அடிமைங்க. இன்னைக்கு வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பல வாலிபர்கள் திருமணம் முடிச்சு மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து ஹலாலான முறையில் இச்சையை கழிக்க முடியாம இப்படி அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு சர்வசாதாரணமாக மாறிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நேரம் மிக முக்கியமானது குடும்ப வாழ்வில். நேரம் கொடுக்கலையே மனைவி சொன்னா இவர் வாட்ஸ்அப்பை கணக்கு பார்த்துட்டு இருப்பாரு. காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ் போனேன், 6 மணிக்கு தான் நான் திரும்பி வந்தேன். அதுக்கு பிறகு 7, 8, 9, 10 தூங்குற வரைக்கும் உன்னோட தானே இருந்தேன். 10 மணி நேரம் உனக்கு, 12 மணி நேரம் ஆஃபீஸ்க்கு, மீது உள்ளதான தூக்கம். ஏன் நேரம் கொடுக்குறேன்னு சொல்ற? ஒரு பெண் இந்த நேரத்தை விரும்பலை. நீங்கள் ஒரு 10 மணி நேரம் அவங்களோட இருக்கணும், 12 மணி நேரம் அவங்களோட இருக்கணும், அவங்களோட உட்கார்ந்து இருக்குங்கிற நேரத்தை விரும்பலை. எந்த நேரத்தை விரும்புகிறாங்க? வீட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் உட்கார்ந்துருக்கீங்களே, வீட்டில் இருந்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, இந்த நேரம் அவங்களுக்கு வேணும். அந்த பெண்ணுக்கு தேவை அந்த பெண்ணின் மீது கவனம், அவ்வளவுதான். நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை கவனிக்கிறேன், நீ தான் எனக்கு முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு தெரியணும். அந்த பெண்ணுக்கு என்னை விட இவருக்கு ஃபோன் தாங்க முக்கியம்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்? குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குவா? அந்த பெண் சந்தோஷத்தை கொடுப்பாளா? இப்போ நேரம் குடும்ப வாழ்வில் மிக முக்கியமானது. இது இருந்தால்தான் மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் அமையும்.